வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட் நியூஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா தெமு மூலமாக ஆர்டர் பண்ண பார்சல்ஸ் வந்து டெலிவர்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ பார்சல் வந்து டெலிவர்ட் ஆகலை, ஆப்பில் வந்து டெலிவர்ட் வந்து அட்ரஸை ஃபைண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்னு. சில பார்சல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இந்த தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்காக வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஜூனில் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, எப்படி தெமு மூலமாக இப்போ நம்மளுக்கு வந்து பொருட்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். 2025 நம்மளுக்கு இலங்கைக்கு அறிமுகமான புது ஆன்லைன் ஷாப்பிங் சைட் தான் இந்த தெமு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெமு ஏற்கனவே உலகத்தில் நிறைய இடங்களில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து முன்னணியான சைட்டாக இருந்தாலும் இலங்கைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் குயிக்கான டைம் பீரியடில் நம்மளுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து 2025 தான் கிடைச்சு. ஸோ 2025 ஒரு முக்கியமான ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டாக கூட தெமு வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நாளுக்கு நாள் இலங்கைக்கு வர பொருட்களோட எண்ணிக்கை தெமு மூலமாக அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு. இந்த மாதிரி பொருட்கள் அதிகரிக்கும் போதே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிவரி இஷ்யூ வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைச்சி பொருட்கள் வந்து டெலிவர்ட் ஆகலை. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டெலிவரி டைம் பீரியட் தாண்டியும் பொருட்கள் வந்து கிடைக்கல. சிலவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ரக்கிங்கில் வந்து அட்ரஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியலை. இப்படிங்கிற நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் போது தெமு மூலமாக பார்சல்ஸ் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கலாக அவங்க சைன் பண்ணியிருந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு பார்சல்ஸை வந்து டெலிவரி பண்ணி கொள்ள முடியலை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா பார்சல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல டம்ப் ஆக ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் லோக்கலாக அவங்க வந்து டெலிவரிக்காக சைன் பண்ணியிருந்தவங்க இனிமேல் வந்து தெமு பார்சல்ஸ் வந்து டெலிவரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்சல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கையில் கிடைக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிருச்சு. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்ததுக்கு பிறகு தெமுவோட ஸ்ரீலங்காவுக்கு ஒஃபிஷியலாக அவங்களுடைய கொரிய பார்ட்னர்ஸாக இருக்கிறது சிபிஎக்ஸ் மூலமாக தான் அவங்க வந்து பார்சல்ஸ் வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே லோக்கலாக அவங்க வந்து சில பார்ட்னர்ஸோட சைன் பண்ணி தான் அந்த பொருட்கள் வந்து டெலிவர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதனால தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறினுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிபிஎக்ஸ் மூலமாக புது டெலிவரி பார்ட்னரை வந்து சைன் பண்ணியிருக்கோம். இதனால நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ண பொருட்கள் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண எல்லா பொருட்களுமே இனி வந்து டெலிவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ 24 ஹவர்ஸும் ட்ரை பண்ணி சரி பார்சல்ஸை வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா சிபிஎக்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா பார்சல்ஸ் வந்து டெலிவர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண பார்சலாக இருந்தாலும் சரி இனி ஆர்டர் பண்ண போகிற பார்சல்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இனிமே வந்து தெமுல ஆர்டர் பண்ணலாம். ஸோ அந்த பிரச்சனை வந்து டெலிவரி பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆகிருச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெமு மூலமாக உங்களுக்கு வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தெமு ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரக்கிங்கில் அப்டேட் வந்து வந்திருக்கா, அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சரி இப்போ இருக்க லோக்கல் டெலிவரி பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்சல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்லேருந்தே டெலிவர்ட் ஆகாதனால நிறைய பார்சல்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொன்றா தான் நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகிருச்சு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இனிமேல் டெலிவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ரிஃபண்ட் வந்து தெமுல அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஃபண்டும் சம்டைம்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ தெமுல நீங்கள் ரிஃபண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலைன்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ இருக்கு, ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இனிமே இந்த தெமு மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருட்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டெலிவரி ஆகும் அப்படிங்கறத சிபிஎக்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய கைக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண தெமுல பார்சல்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ண வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது தெமு மூலமாக பார்சல் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடந்துச்சு பார்சலுக்கு அப்படின்னு தெரியலைன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல நியூஸாக இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். தெமு மூலமாக நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.